1994 ருவாண்டா நாடு. இந்த ருவாண்டா நாடு வன்முறையின் இடமாக இருந்தது. இரத்த களரியாக இருந்தது. இரத்த ஆறு ஓடுகின்ற இடமாக இருந்தது. உலகின் பார்வை முழுவதுமே இந்த ருவாண்டா நாட்டின் மீது இருந்தது. அங்கிருந்த மற்ற நாட்டினர் எல்லாமே ருவாண்டாவை விட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். நாடுகளின் தூதுவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். அந்த நாட்டில் இருந்த கிகாலி என்கின்ற விமான தளத்திலிருந்து தங்களுடைய பொருட்களோடு தங்களுடைய பேக்குகளோடு அவர்கள் எல்லாம் பயணிக்க ஆரம்பித்தார்கள். ஐக்கிய நாடுகளின் சபையில் இருக்கின்ற அமைதி காப்பாளர்கள், பீஸ் கீப்பர்ஸ் கூட தங்களுடைய உடைமைகளை எல்லாம் அடுக்கி கொண்டு ஃப்ளைட்டில் பயணிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அங்கிருந்து போக மறுத்தார். இந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று தீர்மானமாக இருக்க தீர்மானம் எடுத்தார். அவர் பெயர் கார்ல் வில்சன். இவர் ஒரு அமெரிக்க நற்செய்தி பணியாளர். போர் வீரர் அல்ல, ஒரு டிப்ளமேட் அல்ல, ஒரு அரசியல்வாதி அல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுவைத்தவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்தவர். மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, செத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை விட்டு போக அவருக்கு மனம் வரவில்லை. அமெரிக்க தூதரகமும் அவரை எச்சரித்தது. நீங்க இங்க இருக்க வேண்டாம், தயவு செய்து நாட்டுக்கு திரும்பிடுங்க. இங்க இருக்கிறது டூ டேஞ்சரஸ், மிகவும் ஆபத்தானது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று எச்சரித்தது. ஆனால் அவர், நான் இந்த இடத்தை விட்டு சென்றால் இங்கிருக்கின்றவர்களுக்கு யார் உதவி செய்வார்? இங்கிருக்கின்ற மக்களுக்காக யார் பேசுவார்? பேச இயலாமல் இருக்கின்ற மக்களுக்காக யார் பேசுவார்? Who will be the voice of the voiceless? அன்பு உறவுகளே, அங்கேயே தங்கினார். தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து அங்கு அவர் தங்கினார். இரத்த களரி, இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்த அந்த இடங்களில் ஓடோடி சென்று அவர் உதவி செய்தார். அங்கிருந்த மக்களை ஒழித்து வைத்தார். அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தார். வன்முறை தாண்டவமாடி அந்த பகுதிகளில் எல்லாம் வாகனங்களை ஓட்டி சென்று மக்களை காப்பாற்றினார். அன்பு உறவுகளே, இவருடைய தைரியமானது நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றியது.